நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். வாழ்க்கை துணை நலம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. விளக்கம். பிற தெய்வங்களை தொழாமல் கணவனையே தெய்வமாக தொழுது வாழும் மனைவி பெய் என்று சொன்னால் மழை பெய்யும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரெஸ்டோ பார் திறப்பதற்கு எதிர்ப்பு, பொதுமக்கள் சாலை மறியல். புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. ஒப்பந்த ஆசிரியர்களை நியமனம் செய்ய கோரி ஆசிரியர்கள் போராட்டம். நீதிமன்ற உத்தரவுப்படி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். தமிழகத்தில் அதிமுக பாஜக கட்சிகள் இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கின்றன. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் விமர்சனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் குடியிருப்பு பகுதியில் புதியதாக ரெஸ்டோ பார் திறக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மழையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள ஆரியபாளையம் பகுதியில் புதிய ரெஸ்டோ பார் திறக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குடியிருப்பு பகுதியில் ரெஸ்டோ பார் திறக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மழையில் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்தனர். தமிழகத்தில் திமுக தான் முதன்மையான கட்சியாக உள்ளதாகவும் அதிமுக பாஜக இருக்குமிடம் தெரியாமல் உள்ளதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் இரண்டாம் கட்டமாக திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஊசுடு, இந்திரா நகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காலாப்பட்டு, காமராஜ் நகர், ராஜபவன் ஆகிய 8 தொகுதியில் நடைபெற்றது. உறுப்பினர் சேர்க்கை முகாமினை திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி, திமுகவில் இணைவதற்காக புதுச்சேரியில் அனைத்து இடத்திலும் மக்கள் மிக எழுச்சியாகவும் ஆர்வத்துடன் உள்ளார்கள். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் திமுக வலிமையான உறுப்பினர்களை சேர்த்து வளமான புதுச்சேரியை உருவாக்குவோம் என்றார். மேலும் பேசிய அவர், பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட புதுவை மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தவறு என்றார். தொடர்ந்து பேசிய அவர்,
கரூர் உயிரிழப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காகவே சொல்கிறார் என்றும், தமிழகத்தில் திமுக தான் முதன்மையான கட்சியாக உள்ளதாகவும், அதிமுக பாஜக இருக்குமிடம் தெரியாமல் உள்ளதாக விமர்சித்தார். இருக்கிற இடமே தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற இடமே தெரியல. எந்த கட்சியை சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்பர் 1. இல்ல இருக்கிற இடம் தெரியல. நீங்களே எந்த கட்சி? மற்ற கட்சி நீங்க யாரை சொன்னீங்களா? அவங்க தான். புதுச்சேரியில் அத்துமீறும் போதை ஆசாமிகள் புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் சாலையில் அமர்ந்து நண்பர்களுடன் கும்பலாக மது அருந்து கொண்டு அவ்வழியே செல்பவர்களை கேலி கிண்டல் செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் வீதிக்கூறும் மதுக்கடைகளும் மதுபானத்துடன் கூடிய உணவகங்களும் இயங்கி வரும் நிலையில் சில போதை ஆசாமிகள் அத்துமீறி பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மது அருந்தி கலாட்டா செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். அதன்படி புதுச்சேரி புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அமைந்துள்ள SV பட்டேல் சாலை அருகே சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள குடியிருப்புகள் அதிகம் நிறைந்த ஜமீன்தார் கார்டன் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கும்பலாக சாலையில் அமர்ந்தவாறு மது அருந்தி ஒருவருக்கொருவர் சத்தமாக பேசி சாலையில் செல்பவர்களை கிண்டல் மற்றும் கேலி செய்து கலாட்டாவில் ஈடுபடுகின்றனர். தற்போது இச்சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதில் கும்பலாக அமர்ந்து மது அருந்துவதும், அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வரும் அவரது நண்பர் காவல்துறையினர் இதையெல்லாம் கண்டு கொள்ள மாட்டார்கள், நீ காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள், நான் காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள், சந்தோஷமாக இருங்கள் என கூறி சிரித்தவாறு கூறி செல்கிறார். இந்த காட்சிகளும் ஆடியோவுடன் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் காவல்துறையினர் மீது அச்சமில்லாமல் குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் போதை ஆசாமிகள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரி கல்வித்துறையில் பணிபுரியும் ஒப்பந்த ஆசிரியர்களை நீதிமன்ற உத்தரவுப்படி பணி நிரந்தரம் செய்யக்கோரி நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கல்வித்துறையில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் கௌரவ ஆசிரியர்கள், பால சேவிகா, சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் பற்றுமொழி ஆசிரியர்களின் நீதிமன்ற உத்தரவுப்படி பணி நிரந்தரம் செய்யக்கோரி புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பலகட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் பணி நிரந்தர கோரிக்கையை முன்வைத்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாலகுமார் தலைமையில் ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்றம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அடுத்ததாக பாலசேவிகா ஆசிரியை திருமதி போராட்டம் என்பது அறவழியில் நடைபெற வேண்டும். அது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஆணை இருக்கு. அதை வச்சு நம்மள பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு ஒரு நாள் நாங்க போய் பாடம் நடத்தும் போது சொல்றோம். பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனா அதை பத்தி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் உருவம் அச்சடிக்கப்பட்ட தீபாவளி பரிசு தொகுப்பை வீடு வீடாக வழங்கி அதிமுக முன்னாள் MLA வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் MLA வையாபுரி மணிகண்டன் இவர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள 12,500 குடும்ப அட்டைகளுக்கும் தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகே உள்ள விநாயகர் கோவிலில் பூஜை செய்த வையாபுரி மணிகண்டன் வீடு வீடாக சென்று ஏனாமை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் உருவம் அச்சடிப்பட்ட தீபாவளி பரிசு தொகுப்புகளை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தீபாவளி பரிசு தொகுப்பில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் உருவப்படம் இடம்பெற்றது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், அரசியலில் திறமைமிக்க அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அரசியல் பணியை தொடங்கி இருக்கிறேன் என்று தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் மீது மல்லாடி கிருஷ்ணராவ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் கூறியுள்ளார். ஆனால் இதற்கு அவர் பதில் அளிக்காமல் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பதிலளிக்கிறார். வைத்தியநாதன் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அவருடைய சொத்து மதிப்பு என்ன, தற்போது அவருடைய சொத்து என்ன என்பதனை அவர் விளக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அதேபோன்று மாற்று தொகுதியில் இருந்து வந்து வீடு வாடகைக்கு எடுத்து தங்குபவர்களை எல்லாம் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்தார். அவருக்கே தெரியும், இன்றைக்கி அவர் சொல்லும்போதே பேசும்போதே ரிலையன்ஸ் கம்பெனி அந்த கம்பெனி இந்த கம்பெனின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறார். அவர் யானத்தில் அந்த கம்பெனிலாம் வந்ததுனால தான் அங்கே ஊர் மக்கள் செழிப்போடு நல்லா இருக்கிறாங்க. பாண்டிச்சேரிக்கு ஏன் இந்த காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க, ஏன் இங்கே வரல? இருக்கிற போன ஆண்டு 2016லேருந்து 2021 இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் ஏன் எத்தனையோ சுஸ்லான் உள்பட எத்தனையோ கம்பெனிகள் ஏன் மூடின்னு போனாங்க அப்படின்றதெல்லாம் அவர் கொஞ்சமாக நினச்சி பார்க்கணும். அதே சமயத்தில் 85லேருந்து அவர் சொத்து விவரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது. அதே 85ல் மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் வைத்தியநாதன் அவர்களோட சொத்து விவரம் என்ன, 85ல் அவர் யாராக இருந்தார், இன்னாவா இருந்தார், அவர் குடும்பம் எங்கே இருந்தது, அதையெல்லாம் பாருணும். அதேமாதிரி 85ல் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியோட சொத்து விவரம் என்ன, இன்றைக்கி உலகம் முழுவதும் அவரோட சொத்து விவரம் என்ன, அதேமாதிரி இது எல்லாத்தையும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற அனைவரும் அது சுய பரிசோதனை பண்ணணுமே தவிர்த்து. முத்தால்பேட்டை தொகுதியில் தீபாவளி தொகுப்பு வழங்கும் நிகழ்வில் அத்தொகுதியை சேர்ந்த அதிமுக அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலில் தீபாவளி பட்டாசு வெடிக்கும் பொழுது சிறார்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க மாவட்டம் முழுவதும் 6000 பாதுகாப்பு கண்கண்ணாடிகள் வழங்கும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகர் அவர்களிடம் வழங்கி தொடங்கி வைத்தார். தீபாவளி பண்டிகை வரும் 20ஆம் தேதி நாடு முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பட்டாசுகள் கண்களில் பட்டு பாதிப்பு அடைந்து பல சிறுவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இதனை தடுக்கும் வகையில் இந்த ஆண்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பாக 6000 பாதுகாப்பு கண்ணாடிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ரவி பிரகாஷ் கண் பாதுகாப்பு கண்ணாடியை இன்று சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகர் அவர்களிடம் வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் சிறுவர்கள் கண்ணாடி அணிந்து வெடிவெடிக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகர் அறிவுறுத்தினர். இந்த பாதுகாப்பு கண்கண்ணாடி மாவட்டம் முழுவதும் தொகுதி வாரியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக சிறுவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. முருங்கப்பாக்கத்தில் யூ வடிவ வாய்க்கால் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் நகரில் ரூபாய் 26 லட்சத்தில் யூ வடிவ வாய்க்கால் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் நகர் 3வது பிரதான சாலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதுச்சேரி நகராட்சி மூலம் யூ வடிவ வாய்க்கால் கட்டுதல் பணிக்கு ரூபாய் 26,58,657 திட்ட மதிப்பீடு செய்து பணியாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் அப்பகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கல் இருக்குண்ணா.
சோ பிரியா நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். சின்ன வீராம்பட்டினத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டி கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழு சார்பில் சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் பனை விதை நடவு மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டி கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழுவின் சார்பாக மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் நெய்தல் வனம் உருவாக்க முடிவு செய்து மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக இன்று 2ஆம் நாளாக கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழு தலைவர் தனஜெயன், பொருளாளர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டி மாநில ஆலோசகர்கள் அசோக்ராஜ், கோவிந்தசாமி, சுரேஷ், மாநில தலைவர் காத்தவராயன், மாநில பொருளாளர் சபாபதி ஆகியோர் முன்னிலையிலும் மரக்கன்றுகள் மற்றும் 3000 பனை விதைகள் நடவு செய்யப்பட்டது. இதில் புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் சுரேஷ் பாபு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடவு செய்தனர். இதில் சொசைட்டி மற்றும் கடல் ஆறுகள் பாதுகாப்பு குழு பொறுப்பாளர்கள் சுரேஷ், மதுரை முத்துக்குமார், கிருபாகரன், கலைவாணன், லியாகத் அலி, சந்திரசேகர், அஜா, ஐயனாரப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உச்சநீதிமன்ற நீதிபதியை இழிவுபடுத்தும் பாஜகவினரை கண்டித்து புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கபாயை குறிவைத்து இழிவுபடுத்துவதுடன் அவதூறு கருத்துக்களை திட்டமிட்டு பரப்பி வரும் பாஜகவினரை கண்டித்தும், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கிய போலீசாரை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டமன்றம் அருகே நடைபெற்றது. மாநில செயலாளர் பாவானன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வீடு வீடாக சென்று ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகளை ராஜச்சந்திரு வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சோலைநகர் வடக்கு அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செங்கண்ணீரம்மன் திருக்கோவில்களில் சிறப்பு பூஜையை தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 12,000 குடும்பங்களுக்கு ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு தீபாவளி பரிசாக எலக்ட்ரிக் கெட்டிலை வீடு வீடாக சென்று வழங்கினார். தீபாவளி பரிசினை வழங்கிய ராஜச்சந்திருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பொன்னாடை போத்தியும் மாலை அணிவித்தும் பொங்குத்து கொடுத்தும் ஆர்த்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் உறுப்பினர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரெஸ்டாபார் திறப்பதற்கு எதிர்ப்பு, பொதுமக்கள் சாலை மறியல். புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. ஒப்பந்த ஆசிரியர்களை நியமனம் செய்ய கோரி ஆசிரியர்கள் போராட்டம். நீதிமன்ற உத்தரவுப்படி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். தமிழகத்தில் அதிமுக, பாஜக கட்சிகள் இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கின்றன. திமுக MP ஜெகத் ரட்சகன் விமர்சனம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.